பாவம் புண்ணியம் பகுதி 21. இப்போ பாருங்க, பாவம் புண்ணியத்தில் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் வராத அளவுக்கு எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு தடை பண்ணுமோ அவ்வளோ தடை பண்ணுறாங்க. இதுவும் பாவ புண்ணியத்தில் வரத்தாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட எல்லாமே பாவ புண்ணியத்தில் வரக்கூடிய விஷயங்கள் தான். அவர் சாதாரணமாக வந்திருந்தாலே ஓட்டு கம்மியாக தாங்க வாங்குவார். இப்போ எதிர்கட்சிக்காரங்களோ அடுத்த கட்சிக்காரங்களோ அவருக்கு எதிரிங்களோ யாருன்னு தெரியாது. ஆனால் அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணாத அளவுக்கு தடை பண்ணுறாங்க. இப்போ இந்த தடையால் அவர் குறைஞ்சிருவார் நினச்சின்னு இருக்கீங்களா? இரட்டிப்பு வெற்றி. அவர் மேலும் மேலும் விளம்பரப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. அதனால் அவர் வளர்ச்சியை தவிர குறைவுன்றது பேச்சுக்கு இடம் இல்லை. அதை விட டீசெண்டாக ஒரு வழியை ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவர் ஆள் முடிஞ்ச வரைக்கும் ஓடின்னு இருப்பார். ஓடணுங்க. 4 வேட்பாளர்கள், முதலமைச்சர் வேட்பாளர் 4. இந்த 4 வேட்பாளரில் ஓடட்டும். 4 பேர் ஒன்றா சேர்ந்து ஓடட்டும். ஓட விடுங்க. ஓடி யார் போய் முதல்ல அந்த கோட்டை தொடுறாங்களோ அவங்க வின்னிங் இருக்குதில்ல. அதை விட்டுட்டு ஓடக்கூடிய பாதை ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி பிரிச்சிருக்கிறாங்க. அந்த பாதை ஓடாத மாதிரி தடை பண்ணுறது அவருடைய வேகத்தை அதிகப்படுத்துகிற கதையாக ஆகிப்போச்சு. அப்போது அவர் வேகமாக ஓடுவார். இன்னும் வேகமாக ஓடுவார். மற்றவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் அந்த கீழே வீழ்ந்து எந்திரிச்சு ஓடினா இருப்பாருங்க. மக்களுடைய மொத்த பார்வையும் அந்த ஒருத்தர் மேலே தான் இருக்கும். மீதி இந்த 3 பேர் ஓடின்னு இருக்காங்க பாருங்க, அவர் மேலே இருக்காது. யார் ஒருத்தர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது தடிக்கு விழுந்து எந்திரிச்சு ஓடுறாரோ அவர் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் மக்களுடைய மொத்த பார்வையும் அவர் மேலே தான் இருக்கும். அப்போ இவர் வழி சரியான நேர் பாதையில் இருந்தால் கண்டிப்பாக இவர் ஓடுறாராங்கிறத பார்க்க மாட்டாங்க. 4 பேர் ஓடுறாங்களா தான் பார்ப்பாங்க, ஒருத்தரை பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவர் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுறாங்க, தாக்குதல் நடத்தும் போது இவர் ஒருத்தர் எந்திரிச்சு வராரான்னு உலக மக்கள் மொத்த பேருடைய பார்வை அந்த ஒருத்தர் மேலே தான் இருக்குது. அதே நேரத்தில் பாருங்க, தமிழ்நாட்டிலே 2 கட்சி தான் தமிழனோட பேரை சொருவி வச்சிருக்கிறாங்க. நாம் தமிழர்னு ஒரு கட்சி, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி. இப்போ மீதி கட்சி எதுவுமே தமிழ் உள்ளே வராது. இது 2 மட்டும் தான் உள்ள தமிழ் வரும். மீதி எந்த கட்சிக்காவது வந்திருக்கா பாருங்க, அதிமுக, திமுக, அந்த முக இந்த முகன்னு எல்லா திராவிட கட்சியும் அது இதுன்னு தான் இருக்குமே தவிர ஒரு கட்சி கூட தமிழ் பேரை உள்ளே சொருவிருக்கவே மாட்டாங்க. இந்த 2 கட்சி தான் தமிழ் பேரை தூக்கி உள்ளே சொருவிட்டாங்க. ஒன்று தமிழாகவே வச்சுக்கிட்டாங்க, ஒன்று தமிழ் பேரை தூக்கி அடமானமாக வச்சுக்கிட்டாங்க. இப்போ அடமுனியாக வச்சுக்கிட்டு இந்த தமிழ் பேரை தான் அந்த கட்சியை தான் வரக்கூடாதுன்னு முடிஞ்ச அளவுக்கு தடை பண்ணுறாங்க. அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.